ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏஹ்மா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா, பிரேக்கப்ஸில் இருக்கிறவங்க இப்போ ரீசெண்டாக பிரேக்கப்ஸ் ஆகிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப் லவ்வர்ஸாக இருக்கலாம், நீங்கள் இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்ஸ் இருக்குது. அந்த பிரேக்கப்ஸ் அவங்க விட்டு போனவங்கள பற்றி நீங்கள் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேல் லைஃப்பில் எதுவுமே நம்மளால் இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி லேக் ஆகிருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் எனக்கு கொடுக்கணுன்னு எனக்கு இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் தரேன். ஆக்சுவலி இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பர்சனுக்கு. ரிலேஷன்ஷிப்புன்னா சில பேர் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்கக்குள்ளே பிரேக்கப்ஸ் இருந்து அவங்க ஒரு பர்சன் மேலோ ஃபீமேலோ அவங்கள விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்களுக்கு அதுதான், அவங்க தான் உலகம், அதுக்கடுத்தது நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அதுலேயே நீங்கள் லேக் ஆகி உங்களோட ஹெல்த், மைண்ட் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ரீடிங். ஓகேங்களா? இந்த ரீடிங் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ்வர்ஸ்குள்ளே பிரேக்கப்பு, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரேக்கப் இருக்குது அப்படின்றனா நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கலாம். இது உங்களுக்காக தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேங்களா? நம்மளோட சேனலில் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ரெண்டாவது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சி உங்களை ஹீல் பண்ணணும், உங்களை இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் யூனிவர்ஸ் இதை கொடுக்க சொல்கிறாங்க எனக்கு. ஓகேங்களா? நான் வேறு எனக்கு ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த விஷயங்களில் ரொம்ப மக்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட நான் இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ சொல்லுங்கள். குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த குருவை பிடிச்சிருக்கோ அந்த குருவோட பேரை போட்டு, சாய் பிடிச்சிருந்தா ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை முருகரை பிடிச்சிருந்தா முருகரை பற்றி அப்படியே ஓம் முருகா போற்றி, என்ன பிடிக்குதோ அப்பா ஐ லவ் யூ, உங்களுக்கு எப்படி அவரை கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி சொல்லி நீங்கள் ஒரு தேங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது கைஸ். ஓகேங்களா? இந்த நன்றி உணர்வு உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். உங்களோட பேட் கர்மாலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். ஓகேங்களா? அதனால தான் அழுத்தம் திருத்தமாக நான் இதை ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழுங்க. எதுவாக இருந்தாலும் எல்லாமே கடவுள் இருக்கார், நம்மளை கைட் பண்ணுறாருன்னு அவர் பாதத்தில் விடுங்க. ஓகேங்களா? நம்மளால் நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு ஜான் வளர போகிறீங்களா, இல்லை ஒரு ஜான் குறைய போகிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தீங்கன்னா, பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நடக்குமா? எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுக்காக நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும், தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்டே டிப்ரெஷனில் இருக்க கார்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறனால தான் எனக்கு இந்த ரீடிங் எடுக்க சொல்கிறாங்க போல். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீங்கள் அந்த பர்சனுக்காக ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உழைப்பும் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு
கிளாஷ் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு கர்வம், ஆணவம், அகங்காரம் அது எல்லாமே அந்த பர்சன் கிட்ட இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். நீங்கள் எதையுமே வந்து ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட எடுத்து செய்யக்கூடிய ஆள். ஓகேங்களா? ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து தனுஷ் ராசிக்காரங்களா இருக்கலாம். அப்புறம் மேசம், சிம்மம் இந்த மாதிரி ராசிக்காரங்க இருக்கலாம். ஓகேங்களா? மற்றவங்களுக்கும் இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, இந்த ரீடிங் இன்றைக்கி போட்டேன்னா இன்றைக்கே பார்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, 6 மாதம் கழித்து பார்க்குறீங்க, இல்லை 2 மாதம் கழித்து பார்க்குறீங்கனாலும், அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக தான் அந்த எனர்ஜி, உங்களோட எனர்ஜி தான் அதை வந்து ஈர்த்து உங்களை கைட் பண்ணி உங்களை கொண்டு போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அது வந்து அந்த டைமுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை, எல்லாமே ஆளுமை திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் எல்லாமே போச்சு, நம்மக்கிட்ட எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டான்றாங்க. நீங்கள் அடுத்தது இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ உங்களுக்கு ஒரு உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இப்போ மணி வேணும். அடுத்தது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து கவனிக்கணும். அது கான்சன்ட்ரேஷன் எதுலையுமே இல்லை உங்களுக்கு. அதை எதையுமே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து நிறைய மணி ரிலேட்டட், ஃபைனான்ஸ் ரிலேட்டடான அந்த இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் அதை திரும்பி பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இப்போ இருக்க இந்த ஃபிசிக்கலான அந்த பிரச்சனைகளை வச்சு உங்ககிட்ட இருக்க சில அதாவது நம்மக்கிட்ட இருந்து இதெல்லாம் போயிடுச்சு, நம்மக்கிட்ட இருந்து ஒரு உறவு போயிடுச்சு, நம்மளால் இனி என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி வாழ்கிறது, நமக்கு யாருமே இல்லை, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். அதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் பிளாக்கேஜ்லேருந்து உங்களை வந்து லாஜிஸ்டிக்காக நீங்கள் வந்து ஒரு எதையுமே வந்து மைண்ட் வைஸ் திங்க் பண்ணி, அதாவது நம்ம மனசு கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்கள் புத்தியை கேட்கணும். உங்கள் புத்தி என்ன சொல்லுது? நீ மனசை கேட்டு வேலை செஞ்சதுனால இந்த மனசை உன்னை காயப்படுத்திட்டு போயிருக்காங்க. இவங்களே பற்றி நினச்சிட்டு இருக்காம அடுத்தது எழுந்து ஏதாவது பிரயோஜனமான ஒரு வேலையை செய், எழுந்து இதை பண்ணு. இதை பண்ணாதான் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை லீவ் பண்ண முடியும், வாழ முடியும். அதுதான். ஓகேங்களா? இனிமேல் எடுக்க போகிற முடிவுகளை வந்து தீர்வாக ஒரு கரெக்டான முடிவை எடு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஒரு சிலர் இந்த உறவுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவருக்காக வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து ஃபைனான்ஷியலாகவும் சரி, உங்களோட அதாவது உங்களோட உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா பாதிப்புகளும் அந்த உறவால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கைஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அந்த பிரேக் நடந்திருக்கு. ஸோ நல்லது தான். உங்களை விட்டு ஒரு பேட் கர்மா போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு புது வெளிச்சம், உங்களுக்கான சோல்மேட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு புதுவிதமான லைஃப் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாகவும் சரி, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு இப்போ ஒரு ஃபேமிலிலேயே ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லைனா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க, அங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுக்கணும், அந்த வேலையை முடித்து கொடுக்கணுன்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து பேலன்சிங்காக இருந்து நீங்கள் வந்து அந்த வேலையை முடித்து கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு பர்சன் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த சுச்சுவேஷன் வந்து
இந்த சிச்சுவேஷன் வந்ததுனால உங்களுக்கு இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அவ்வளோதான் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? இப்போ நீ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சரியான ஒரு முடிவெடுங்க. போயிட்டாங்களா விட்டுருங்க, அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வேலையை இப்போ நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் அவங்க ரிட்டன் வருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா அவங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கான நல்ல விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து ரீஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலைங்க கைஸ். இதில் வந்து உங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட சக்ஸஸை வந்து தடுக்கிற மாதிரி ஆன ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்ட் பற்றி அவங்க கொடுத்துட்டு போன வழி இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும், அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும். இனிமேல் நம்ம வந்து இனி இந்த மாதிரி எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்கக்கூடாது, எமோஷ்னலி நம்ம வந்து பிளாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது அதை ஒரு பாடமாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை நினச்சி ஒரி பண்ணி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அடுத்த லெவல் நீங்கள் போனோன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தேர்ட் பார்ட்டி இஷ்யூ உங்களோட சக்ஸஸை தடுக்கிறதுக்கு இருக்காங்க. இது வந்து சக்ஸஸ் கார்டு. ஓகேங்களா? குட் கர்மாவுக்கானது. ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குற ரீடிங் வந்து எல்லாருக்குமே ரெசனேட் ஆகலாம். அதாவது இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம், ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பீங்க, அதனால் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு தான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? டிசிஷன் இதை வந்து ஒரு மெயில் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல்னால உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஓகேங்களா? இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸை வந்து அவங்க கையில் கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட நம்பி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இவங்க தான் நம்மளோட தேர்ட் பார்ட்டினே தெரியாமல் அவங்கக்கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் சொல்வீங்க. அந்த பர்சன்கிட்டே எல்லாத்தையும் சொல்ல அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பேக்லேருந்து உங்களை அந்த சக்ஸஸ் நோக்கி போக விடாமல் என்ன சொன்னால் நீங்கள் வந்து செய்யாமல் போவீங்க, என்ன செஞ்சால் நீங்கள் வந்து மறைமுகமாக ஒரு சில வாட்டி உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லுவாங்க, வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க, ஒரு சில நேரம் பின்னாடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டான டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு நல்ல பர்சன், ஒரு கைண்டான பர்சனாக இருப்பீங்க. உங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி வருங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கே தெரியல. நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறது வந்து எப்படி தெரியும்னா, நீங்கள் இந்த பிளாக்கேஜிலேருந்து வெளில வரணும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா? எதுவுமே தெரியல, எனக்கு கண்ணை கட்டி என்னை வந்து காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு இருட்டு அறைக்குள்ளே நான் இருக்கா மாதிரி இருக்குது சொல்லிட்டு அப்படி இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது காரணம் இந்த டெவில் எனர்ஜி. ஒரு சிலருக்கு வந்து டெவில் எனர்ஜி காமிக்குது. மேபி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து நியூ பிகினிங்ஸ் நீங்கள் நல்லா இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு இது இருந்தாலே ஜல்லஸ் ஆகிறாங்க மக்கள். வந்து ஒருத்தர் வளர்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ச்சியை கண்டு சந்தோஷம் பண்ணணும். அவங்க வளரும் போது நாமளும் வளருவோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வளர்ந்துட்டானே அவன் எப்படி வளரான் அப்படி சொல்லி அப்படியே ஒரு ஒரு ஆவேசப்படுறது, ஆதங்கப்படுறது, இல்லைன்னா அதையும் மீறி ஆதங்கத்தை விட மீறி ஜல்லஸ் ஆகி ரொம்ப பொறாமப்படுறது. அதோட விளைவு தான் இந்த கார்டு. இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கர்மாவை, அவங்க பேட் கர்மாவை சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கான ஒரு உரிமையை வந்து அவங்க அந்த பர்சனை ஒன்றும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இவங்க ஜெல்லஸால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தவங்களோட உறவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களோட அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சுச்சுவேஷன் வரும்போது இவங்களாவது கொஞ்சம் அதாவது இவங்க கர்மாவிலேருந்து வெளியில் வராங்க. பட் இவங்க வந்து இவங்களுக்கு கார்மிக் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பேட் கர்மா வேலை செய்யும் போது அவங்களால எழுந்திரிச்சிக்கவே முடியாது.
தெரியுமா? அவங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஜென்ரேஷன் மட்டும் இல்ல. அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் பாதிக்கப்படுவாங்க இந்த மாரி வேலை செய்றவங்களுக்கு. இதுக்கு மேல நான் அத பத்தி என்ன சொல்றது? பாருங்க, இந்த மணி அதாவது உங்களுக்கு வந்து சில பேருக்கு இத பார்க்குறவங்களுக்கு ஆம், மணி விஷயத்துல கொஞ்சம் இறுக்கம் இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து நீங்க வந்து மணியெல்லாம் வந்து இது பண்ணணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும். அதுக்கான வேலைகள நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க இப்ப கொஞ்சம் மணி மணி இதில வந்து கொஞ்சம் இம்பேலன்சிங்கா இருக்கீங்க. ஸோ மணிய வந்து நீங்க எர்ன் பண்ணணும்னா, நீங்க தான் முடிவெடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும். நீங்க இந்த பழைய விஷயங்கள்ல இருந்து வெளில வாங்க. அத தான் சொல்றாங்க. ஸோ உனக்கு வந்து இவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ வந்து உட்காந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. உனக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் இருக்கு. நீ ஒரு பேலன்சிங்கான பெர்சன். நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணக்கூடிய ஒரு பேலன்சிங்கான பெர்சன் நீங்க. அத உங்களுக்கான இந்த சக்ஸஸ் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஒரு இது கோல் அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சாலும், கண்டிப்பா அத பண்ணக்கூடிய வில் பவர் இருக்கு உங்ககிட்ட. ஓகேங்களா? இவர் வந்து சேரியட்டர். நீங்க வந்து ஆ, நல்லது கெட்டது தெரிஞ்சு நல்ல விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான குட் கர்மா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அத தடுக்கிறவங்க அதுக்கான வேலைய கடவுள் பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூவும் இருக்கு. ஒரு சிலர் முடிவை சரியா எடுக்கணும். ஓகேயா? நான் சொல்ற இந்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே பொருந்தி வரும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் மட்டும் பொருந்தும். அதனால பொருந்தாத விஷயத்த நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கான சூழ்நிலைக்கு நான் அந்தந்த ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சூட் ஆகும். எந்த சூழ்நிலைக்கு சொல்றேனோ அதுக்கேத்த அந்த ரெமிடிய வந்து கைடன்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். மேபி. இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து தான் நீங்க பார்க்கணும். நீங்க உடனே வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா, அவங்க வந்து உங்களோட சோல்மேட்டா? அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அந்த அதாவது இது மனப்பொருத்தம்லாம் சொல்லும் பார்த்தீங்களா? இது வந்து ஜாதகத்துல சொல்லுவாங்க. 10 பொருத்தம் பார்த்து இது பண்ணணும். அத விட இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லப் போறேன் இப்போ. இந்த இனிமே நான் வந்து வர பதிவுகள்லயும் நான் அத வந்து சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னா, நீங்க வந்து இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, அத விட முக்கியமான பொருத்தம் என்ன தெரியுமா? உங்களோட ஆரா. உங்களோட ஆராவும் இந்த பர்சனோட ஆராவும் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேரோட ஆராவும் ஒத்து போயிருந்தா தான் நீங்க வந்து லைஃப் டைம் நீங்க வந்து ஸ்டேபிளா உங்களோட லைஃப் லீட் ஆகும். அது வந்து இது யாருமே இது வரைக்கும் சொல்லல. நான் சொல்றேன். இந்த ஆறா பொருத்தம் கரெக்டா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வேற எந்த பொருத்தும் பார்க்க தேவையில்ல. மனசு ஒத்து போய் அது சொல்லுவாங்க பாருங்க பெரியவங்க. மனசு ஒத்து போச்சுன்னா வேற எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. இப்போ வந்து ஆம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி விட்டு ஜாதி அந்த மாதிரி மேரேஜ் பண்ணுவாங்க. மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு 2ம் ஒத்து போயிருக்கும். ஓகேங்களா? அவங்களாம் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அவங்களாம் நல்லா இல்ல. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களோட ஆரா. ஆரா வந்து இவங்களோடது வந்து சோல்மேட் கனெக்ஷனா இருந்தா, அவங்க வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் குடுப்பாங்க. அததான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ்ன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசரப்படுறீங்களோ, அதனால வெயிட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? பொறுமையா, நிதானமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டேக் ஆக்ஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க வந்து இந்த எமோஷ்னல் ஃபீலிங்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்கள் ஒரு முடிவு, அதாவது கிளியர் கட்டான ஒரு மைண்ட் கிளியரான ஒரு முடிவு. ஓகேங்களா? அதை எடுத்து அந்த முடிவை எடுத்து அதுக்கு ஆக்ஷனும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிக் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிக் ஹாப்பி சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ். ஸோ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் முடிவு கரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான
ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப் இருக்குது. நீங்கள் இதிலேயே பழசுலேயே நினச்சி கஷ்டப்படாதீங்க. இது ஒரு சிலருக்கு ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது இருக்குது. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா மணி இறுக்கம் இருக்குது உங்ககிட்ட. அதாவது ஃபைனான்ஸ்லி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பான டைம் மாதிரி தெரியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது, இல்லைனா பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களோட மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இதுலேயே இருக்கக்கூடாது. உங்களை ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நீங்கள் போயிட்டு இந்த நிலமையில இருக்கிறவங்கள எடுத்த உடனே நீங்கள் ஒரு ஜாப் பாருங்கள் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்கள். முதல்ல வெளியில் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது கார்டனில் போயிட்டு அப்படியே அந்த இயற்கையோட அந்த மிங்கிளாங்க, அந்த இயற்கையோட இதுவாக அவங்களோட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வானத்தை பாருங்கள். வானத்தை பார்த்து பேசுங்க. சன்செட் ஆகும்போது, சன்ரைஸ் ஆகும்போது நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஒரு ஹீல் மாதிரி எடுத்து போயிட்டு அங்கே நின்று பாருங்கள். நின்று சூரியனை வணங்குங்க. ஒரு கார்டனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள். சும்மா ஒரு மூவி உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப காமெடியான ஒரு மூவி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை போட்டு பாருங்கள். வீட்டில் போட்டு பாருங்கள். இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்களா, அவங்கள போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு வாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் உங்களை கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகள் என்னவோ அதை வந்து செய்ய ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காட் பிடிச்சிருக்கோ அவருக்கு நன்றி சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரீடிங் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் இந்த ரீடிங் எடுத்தேன். ஓகேங்களா, பிலீவ் பண்ணுங்கள், நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த இவ்வளோ பெரிய ஹாப்பி சேஞ்சஸ்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் கொஸ்டின் மார்க் வைக்காதீங்க. ஓகேங்களா, கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பா வந்து எதுக்காக இருக்கார், நமக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் இருக்கார். ஓகேங்களா, நம்ம நல்ல விஷயத்துக்காக கேளுங்க. சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஹீலிங் யாருக்காவது வேணும், சக்ராஸ் பிளாக்கேஜஸ் இருக்குது. இப்போ இந்த டெவில் எனர்ஜியெல்லாம் காமிக்குதுன்னா ஒரு சிலருக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருக்கும். சக்ராஸ் பிளாக்கேஜஸ் இருக்கும். இல்லைனா வந்து ஆரா வந்து கிளன்ஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், பழைய விஷயங்களெல்லாம் லெட் கோ பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருங்க. மன்னிச்சிருங்க அவங்கள. இந்த மன்னிப்பு லெட் கோலாம் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க, முக்கியமான விஷயம். இந்த லாஸ்ட் இந்த எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ் லெட் கோ. அந்த தேவையற்ற அந்த சம்பவங்கள், அந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லெட் கோ பண்ணிவிடுங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிச்சிருங்க. அதுதான் ஃபர்கிவ்னஸ். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கான வழிகளை திறப்பார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அடுத்தது பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, இவ்வளோ தூரம் உங்களை வந்து தேத்துறாரு பாருங்கள். என்னென்ன வார்த்தைகள் கொடுத்து உங்களை எப்படி தேத்துறாரு பாருங்கள். ஹெல்ப்ஃபுல் பீப்புள் உங்களுக்கு, அதான் பிக் சேஞ்சஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் ஏற்படலாம், இல்லை ரீயூனியன் கூட ஏற்படலாம். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் கடவுள்கிட்ட வைக்கிற இன்டென்ஷன், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்கேஜஸ் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி நீங்கள் உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே திறக்கும். உங்களை வேண்டாம்ட்டு போனவங்களை நினச்சி இவ்வளோ ஒரி பண்ணாதீங்க. அதை தான் சொல்ல வராரு. ஓகேங்களா, இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் பண்ணிவிடுங்க குருமார்களுக்கு, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. காட் bless யூ. ஆல் தி பெஸ்ட்.